இன்றைக்கு செய்தியின் தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம். என்னோடு கூட வேதத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 17:24. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தொலைக்க பண்ணினேன் என்றும், வெளியின் விருட்சங்கள் எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கொஞ்சம் புரியாது. ஆனால் ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு மரத்தை பற்றி இருக்குது. விருட்சம் என்றால் ட்ரீஸ், மரத்தை பற்றி இருக்கிறது. பாருங்க, பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பட்டு போயிருக்கிற ஒரு மரத்தை செழிப்பாக்குவார். அந்த பிக்சர்ஸ் இருக்கா? ஓகே, பாருங்க, நான் இந்த மரத்தை பார்த்த பொழுது ஒரு பக்கம் பட்டு போய் இருக்கும், மறுபக்கம் அது நல்ல செழிப்பாக இருக்கிற ஒரு மரத்தை நான் பார்த்திருக்கிறேன். சரி, இன்றைக்கு செய்தியின் ஆதாரம், செய்தியின் வாழ்க்கை நேரம், பட்டு போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாக மாறும். ஒரு மரம் இருக்கு வைத்துக் கொள்ளுங்க. அந்த மரத்தில் காய்ந்து போய் அது வேர் இல்லாமல், தண்ணி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல், இலைகள் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வெறும் கிளைகள் மாத்திரம் தெரிந்து காய்ந்து போயிருக்கிற அந்த மரத்தை நாம் பார்த்தவுடன் சொல்லலாம், இனிமேல் இதெல்லாம் செழிக்காது, இனி இந்த மரமெல்லாம் கனிகள் கொடுக்காது, இனி இந்த மரத்தில் இலைகள் வராது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அந்த மரமே, சில பேர் சொல்ல அந்த மரம் வேண்டாம், வெட்டி போட்டுடலாம், இனி அது வேஸ்ட் தானே, இனி எந்த ஒரு அதுக்குள்ள ஜீவனே இருக்காது என்று நினைக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மரத்துக்கு நான் ஒப்பிடுகிறேன். பட்டு போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, செயலற்று போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் பார்க்க முடியாது இருக்கிற சூனியம் போல் இருக்கிற வாழ்க்கை, வெறுமையா இருக்கிற வாழ்க்கையை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், விருட்சத்தை தழைக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு விருட்சத்தை தழைக்க பண்ணுவார். ஏபு ஒரு பக்தன் சொல்லுகிறார், மரத்தை வெட்டி போட்டால் மீண்டும் அது வளரும். ஆனா இந்த மரத்தை வெட்டி போட்ட வளரும், ஆனா அதல்ல வாழ்க்கை. மரமே மாறணும். சில பேர் நினைப்பேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அதுக்குன்னு புதிய வாழ்க்கையை நாம் தேடிக்கொண்டு போக முடியாது. இந்த வேலை எனக்கு பிடிக்கல, அதனால வேறு ஒரு வேலையை வேணா தேடிக்கொண்டு போகலாம். ஆனால் என் வாழ்க்கை பிடிக்கல, என் வீடு பிடிக்கல, என் குடும்பம் பிடிக்கல, வேறு ஒன்றை நாம் தேடிக்கொண்டு போவோம் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது மரத்துக்கு சார்ந்தது. அதையே உருவாக்கி அதையே செழிப்பாக்குகிறதான் கர்த்தர் சொல்லுகிறார். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவார். நம்பிக்கையின் தேவன் அவர். மரத்தை குறித்து ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். மனிதர் மரத்தை நம்புவது போல, மனுஷர்கள் மரத்தை நம்புவது போலவே, சில மரங்கள் விதைப்பாங்க, சில மரங்கள் நாட்டுவாங்க, அது 6 மாதம் கழித்து அது நமக்கு பலன் கிடைக்கும், சிலது 1 வருஷம் கழித்து பலன் கிடைக்கும். விதைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு தான் விதைக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை சார்ந்தது அல்ல, விசுவாசத்தை சார்ந்தது. ஏனென்றால் எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பட்டு போக காரணம் என்ன? பட்டு போனதை எப்படி செழிப்பாக்கி அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்றால், இங்கே நல்ல அழகாய் 2 வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6. பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சொல்லி அவர் சொல்லுகிறார். 6ஆம் வசனம், அவன், அந்த மரம், அவன் அந்தார வெளியிலே கரளையாய் போன
செடியை போல் இருந்து நன்மை எதுவுமே வராகிறதை காணாமல் போதும். வறட்சியா இருக்கு. சில வேளையில மனுஷர்களை நம்ம நம்புறோம், மனிதர்களை நம்புகிறோம். மனிதனுடைய நம்புகிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஏறக்குறைய இப்படிதான் இருக்கும். அவன் வாழ்க்கையில நன்மை வரும் என்று எதிர்பார்ப்பான், நன்மையே வராது. இன்னைக்கு அநேக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க, அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க, அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறீங்க. ஆனால் எனக்கு அது கிடைக்கல பாஸ்டர், அது எனக்கு வராமலே தடையாக இருக்கு. அது மாத்திரம் எனக்கு வந்துச்சுன்னா, நான் அது மாத்திரம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என் லைஃபே எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு நினைப்போம், யோசிப்போம். ஆனால் வராது, நடக்காது. ஏனென்றால் இங்கே வேதம் சொல்றது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் சில வேளையில் ஏமாற்றங்கள் தான் வரும், ஏமாற்றங்கள் தீமைகள் தான் வரும். மனுஷர்களை நாம் அதிகமாய் நேசித்து மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷர்களை சார்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தோல்வியில முடியும். மனுஷர்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை இறங்கினா தோல்வியில முடியும். மனுஷர்களை சார்ந்து நாம் ஏதாவது பண்ணனா பாதில் அவன் விட்டு போவான். ஆனா கர்த்தரை நம்புகிற மனிதன் செழித்திருப்பான். அடுத்த மரம் அங்கே இருக்கு, 7ஆம் வசனம் இருக்கு, வாசிக்கலாம். முன்ன யார் மேல நம்பிக்கை வைத்திருந்த அந்த மரம் மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை பட்டு போக செய்யும். இங்கே வேதம் சொல்றது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மரம் சொல்லுது, முன்ன மரம் அது ரொம்ப கரளையான செடி போல் இருக்கும், காய்ந்து போயிருக்கும். அந்த மரத்துல எந்த நன்மை இருக்காது, எந்த இலைகள் கனிகள் எது, அது வேஸ்ட். ஆனால் இங்கே ஒரு மரம் இருக்கு, அவன் தண்ணீர் ஆண்டில் நடப்பட்டதும் நட்டப்பட்டதும் கல்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழையே இல்லை என்ற வருஷத்திலும் கஷ்டமே இல்லாம தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். அல்லேலூயா. சபையே, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் ரொம்ப உழைக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப கடினமாக வேலை செய்கிறேன், நான் ரொம்ப பிரயாசப்படுகிறேன், என் குடும்பத்தினுடைய நிலைமை எப்படியாகலும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உன்னுடைய சுயபலத்தையும் உனக்கு இருக்கிற அனுபவத்தையும் நம்பும் பொழுது மேலிருக்கிற மரம் எப்படி பட்டு போய் அது வறட்சியில் இருக்கிறதோ, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. அநேகருடைய மரங்கள் பட்டு போய் இருக்கு, அநேகருடைய குடும்பங்கள் இன்னைக்கு பட்டு போயிருக்கு. ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு தூக்கம் இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல உடைகள் இல்லை, வறட்சி போய் இருக்கிற இந்த வாழ்க்கை. 40 வருஷம் வேலை செய்கிறோம், 30 வருஷம் வேலை செய்கிறோம், பிறந்ததிலிருந்து வேலை செய்கிறோம், ஆனாலும் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் மாறல. அதே கஷ்டம்தான், அதே வீடு தான், அதே ஆகாரத்தை தான் உண்ணுகிறேன். ஆனால் இங்கே ஒரு மரம் இருக்கு, கர்த்தரை சார்ந்த மரம், அவரையே டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அந்த மரம் எங்க இருக்குன்னா அது வறட்சியான இடத்துல இருக்காது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் அருகிலே இருக்கும். அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் ஒரு மரத்துக்கு முக்கியம் தேவை தண்ணீர் தான். தண்ணீர் இல்லைன்னு அந்த மரம் வளராது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் நிறைய இருக்கு, வீட்டிலே இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த நேச்சுரலாக இருக்கிற மரம் போல் அது இருக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற ஆசீர்வாதங்கள், தற்காலிகமான ஆசீர்வாதங்களோடு வாழுகிறோம். நான் அதை இன்னைக்கு முக்கியப்படுத்த வேண்டும். உன் வாழ்க்கையில் நித்திய ஆசீர்வாதத்தோடு நீ வாழ வேண்டும், நித்திய சமாதானத்தோடு நீ வாழ வேண்டும். ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 1 வருஷம் அல்ல, உன் வாழ்க்கை எல்லை முழுவதும் நீ ஜீவன் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த மரத்தை போலவே நீ செழித்தா இருக்க வேண்டும். அது தப்பாமல் கனி கொடுக்கும், அது வருத்தமே இருக்காது. மரத்துக்கு வருத்தம் இருக்காது, மர இலைகள் வளருவதற்கு வருத்தம் இருக்காது. ஏன் அதுக்கு வருத்தம்னாக்கா தண்ணி இல்லை. ஆனா தண்ணி இருக்கிற மரத்துக்கு எல்லாம் சாதாரணமாய் அது லகுவாய் வளர்ந்து போகும். உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் ஜீவ ஊற்றாகிய இயேசுவின் மேல் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும், இயேசுவின் அருகில் இருக்க வேண்டும்.
இயேசுவின் பக்கத்தில் இருக்க வேண்டும். இயேசு ஒருவரால தான் நம் வாழ்க்கை மாற்ற முடியும். நான் சொன்னேன்ல, மரம் காய்ந்து போனால் வெட்டி போடுவாங்க, இன்னொரு மரம் வரும். ஆனால் நான் அந்த மரத்தை குறித்து சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, ஒரே ஜீவன். இத வேற ஆப்ஷனுக்கு நம்ம போக முடியாது. இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே ஆப்ஷன். மாற்ற முடியாது. துணி பிடிக்கலன்னா மாத்திடலாம், ஆகாரம் பிடிக்கலன்னா மாத்திடலாம், ஹோட்டல் பிடிக்கலன்னா மாத்திடலாம், ஏன் வேலை கூட பிடிக்கலன்னா மாத்திடலாம். ஆனால் குடும்பத்தை மாற்றவே கூடாது, மாற்ற முடியாது. அது உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், அது உன்னை கத்தர் கொண்டு போய் வைத்திருக்கிற வீடு, அது அந்த வீட்டுக்குள்ளே நீ செழித்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும். சபையே, பட்டு போயிருக்கிற உன் வாழ்க்கை எப்படி ஆண்டவர் அதை செழிப்பாக மாற்ற வேண்டும் என்றால் வேறு ஒன்றுமில்லை, அது இருக்கிற இடம் பொறுத்திருக்கிறது, அதை சார்ந்திருக்கிற இடம் பொறுத்திருக்கிறது, அது எதை நம்பியிருக்கிற இடத்தை பொறுத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்போ இயேசு மண்டைக்கு வருகிறோமோ, தேவ ஆலயத்துக்கு வருகிறோமோ, ஜபத்துக்கு வருகிறோமோ, அந்த 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 ஜபங்களுக்கு செய்கிற விசுவாசி அவன் நீர்க்காலங்களில் நடப்பட்டு தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீ இலை உதிராத மரம். நீ எப்போ உதிருவாய் என்று ஜனங்க பார்க்கிறாங்க, எப்போ நீ கீழே விழுவாய் என்று ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்போ ஒண்ணு இல்லாம காய்ந்து போய் என்கிட்ட உதவிக்கு வருவாய் என்று காத்து கொண்டிருக்கிறதுக்கு முன்பாக என் வேதம் சொல்வது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். உன் கரம் எப்பொழுதும் யாரையுமே சார்ந்திருக்க கூடாது. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இந்த கரம் பரலோகத்துக்கு நீட்டப்பட்ட கரம், ஒருபோதும் மனிதனை சார்ந்திருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நான் அவங்கள நம்பி ஏமாத்துட்டேன் பாஸ்டர், இவங்களை நம்பி நான் ஏமாந்தேன், இவங்களுக்காக எல்லாத்தையும் நான் விழுந்துட்டேன். ஆகையால் தான் இன்னைக்கு சொல்ல, நீ பட்டு போய் இன்னைக்கு வந்திருக்கிறாய், இன்னைக்கு வெறுமையாய் வந்திருக்கிறாய். ஒரு காலத்தில் நீ நன்றாய் வாழ்ந்திருக்கலாம், ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு கடன், வெறுமை, தரித்திரம் ஒன்றும் இல்லாமல் காய்ந்து போயிருக்கிற உன் மரத்தை இன்றைக்கு இந்த ஆராதனையில எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஒரு 4 நதிகள் ஓடினது போலவே இன்றைக்கு 5வது ஒரு நதி இயேசுவின் விழாவில் இருந்து வரப்போகிறது. அந்த தண்ணி உங்க மேல தெளிக்கப்படும் பொழுது, அந்த தண்ணீரால உங்கள் மேலே ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது, உன் மரம் மீண்டும் உயிர்ப்பிக்கும். நீ உயிரடைவாய், நீ மீண்டும் பலன் தந்து தேசத்தை நிரப்புவாய். எதுக்கு பிரயோஜனம் அல்ல, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேனே, என் பிள்ளைங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்களே, நான் ஏன் வாழணும் சாகணும் நினைக்கிறாயோ? ஏன் வாழணும் பாஸ்டர்? என்னத்தை நான் சாதிக்கிறேன்? ஒன்றும் இல்லையே. இன்னும் ஒரு 4 அடி நான் மேலே ஏறினா 4 அடி கீழே நான் இறங்குகிறேனே. எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன். அதுதான் சொல்ல, மாம்சத்தை நம்பாதீங்க, உன்னையே நீ நம்ப. சுவாசம் உள்ள எதையும் நம்ப வேண்டாம், சுவாசத்தை கொடுத்த கர்த்தரை நம்பு. அவர் உனக்கு ஜீவனையும் கொடுத்து உனக்கு உயிரையும் கர்த்தர் கொடுப்பார். உனக்குள்ள தேவன் நன்மையானதை கொடுப்பார். அந்த மரம் கனிகளை உண்டாக்கும். ஒருவேளை திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிற வந்த உனக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்ல, உனக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார். அது மகளாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், ஒருவேளை கூட பிறந்தவர்களா யாரா இருந்தாலும் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால பட்டு போன எல்லா மரங்கள் செழித்திருப்பதாக. அது கனி உண்டாகட்டும், கனி உண்டாகட்டும், நிச்சயமாய் மாறும். நம் மரம் நம் பூமியில நாட்டப்பட்டவங்கள் அல்ல, தேவாலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எங்கும் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறாய். நீ இலை உதிராத மரம். இனி ஒன்றும் கனிகள் கீழே விழுவது இல்லை. வீணாய் போகாது, உன் சம்பாத்தியம் வீண் போகாது, உன் பிரயாசம் வீண் போகாது, உன் கண்ணீர் வீண் போகாது. எல்லாவற்றையும் நீ அனுபவித்து சாப்பிட்டு திருப்தி அடைவாய். பட்டு போனதை தழைக்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையை தளர்க்க பண்ணுவார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நீ காண போகிறாய். நீ நினைக்கிறாய் இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிறாய். எப்பொழுது நாம் கர்த்தரை தேடி வருகிறோமோ அந்த மரத்தையே கர்த்தர் அப்படி செய்ய முடியும் என்றால், அவர் சாயலில் படைக்கப்பட்ட உன்னையும் என்னையும் நிச்சயமாய் செழிப்பாக்குவார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், நீ செழித்திருப்பாய். பக்கத்தில் பார்த்து 2 பேராசில் நீ செழித்திருப்பாய் சொல்லுங்க, நீ செழித்திருப்பாய், நீ செழிப்பாய் இருப்பாய். 38 வருஷமாய் அவன் நம்பிக்கையெல்லாம் குழந்தான். ஆனா இப்போ அவன் நம்பிக்கை இயேசு.
38 வருஷமாய் வியாதிப்பட்டவன், அவனுக்கு சுகம் கிடைக்காத காரணம் அவன் நம்பிக்கையெல்லாம் அந்த தண்ணி, அந்த நம்பிக்கையெல்லாம் தேவத்துவ நம்பிக்கையெல்லாம் குளம். ஆனால் இப்போ அவனுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இயேசுவின் அருகில வந்த பொழுது அவன் சுகம் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே நிமிஷத்திலே 38 வருஷமாய் பட்டு போன வாழ்க்கையை என் தேவன் துளிர்விட செய்ய முடியும் என்றால், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த உங்கள் வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். இன்று கர்த்தர் உன்னை துளிர்விட்டு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தரை நம்புகிற மரம் செழித்திருக்கும். இரண்டாவதாக ஆரோனின் கோல். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 17:3. பட்டு போனதை தழைக்க பண்ணுகிற தேவன். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் 3. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுதுவாய். பாருங்க, நம்ம வாசித்து இருக்கிறோம் இல்லையா, அந்த மரம் வெளியின் விருட்சங்கள் எல்லாருக்கும் தெரியணும். நீ ஆசீர்வாதமா இருக்கிறதை, நீ செழிப்பாய் இருக்கிறதை உன் கூட இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அங்க நம்ம வாசித்தது போல இசைக்கில நம்ம வாசித்தது போலவே வெளியில இருக்கிறவங்களுக்கு உன் வளர்ச்சியை நீ காண்பிக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது சொல்லணும், இவங்க இப்ப நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோமா, இல்ல ஐயோ இவங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்க இப்ப ஒன்றும் இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்களா, அல்லது இல்லப்பா முன்னை விட இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். பாருங்க, வெளியில நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏராளம், நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம் ஏராளம். நீங்க நல்லா பாருங்க, நமக்கு இருக்கிறது 2 கண். இப்ப எனக்கு இருக்கிறது 2 கண்ணு. நான் 2 கண்ணால தான் உங்கள் அத்தனை பேரும் பார்க்கிறேன். இங்க ஏறக்குறைய 100 பேர் இருக்கிறீங்களே, 100 பேருடைய கண்கள் யாரை பார்க்குது? எத்தனை கண்கள்? அது 100 + 2 2 கண்ணை பார்க்குற நம்மளை எத்தனை கண்ணு பார்க்குது? இன்னைக்கு அதுதான் உன் லைஃப். நினைக்கிற எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க உங்க வாழ்க்கை. நீ நல்லா இருக்கிறியா, ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு கவனிக்கிறாங்க. நாங்கள் நம்ம வாசித்தோம், வெளியில் இருக்கிற விருட்சங்கள் பார்க்கும்போது நீ செழித்திருக்க வேண்டும். இங்கே 12 பேரை கோள்களை கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கிறாங்க. 12 கோல் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆரோன் லேவியிலே அவன் பேர் வரும் பொழுது ஆரோன் அவன் பேர் எழுது, அதுல எழுதி அதுல போடு, நைட் அதுல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வையுங்க. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய தேவன் பார்க்கிற இடத்துக்கு நீங்க வரணும். முதலாவதாக தேவன் அருகில் இருக்க வேண்டும். 2வது கர்த்தர் உங்களை பார்க்கிற அளவுக்கு நீங்கள் அவருக்கு முன்பாக வருகிற அனுபவம். அவன் நம்மளை சந்திப்பார், அவன் நம்மளை விசிட் பண்ணுவார், அவன் நம்மை தேடி வருவார். ஒரு நினைக்கலாம், என்னை பார்க்க யாரும் வருதில்ல பாஸ்டர், நான் வியாதியா இருக்கிறேன், என்னை பார்க்க யாரும் வரல, நான் கடல்ல சிக்க தவிக்கிறேன், என்னை பார்க்க யாரும் வரல. சில வேளையில் அப்படிதான் எல்லாரும் தான் ஜனங்க நம்மளை நல்லா பார்க்க வருவாங்க. சில வேளையில் நம்ம எப்போ திரும்ப நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பாருன்னா, சில வேளையில் சில வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது நமக்கு பாடத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள. அப்போ நம்மளை யாரும் நேசிக்கிறாங்க, நம்மளை யாரும் நேசிக்கல என்பதை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அப்போ தான் நம்மளை பார்க்க வருவாங்க, சிலர் பார்க்க போவாங்க, சிலர் வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்க. அப்போ தெரியும். சில வேளை அந்த பார்த்து நான் நிறைய பேரை கேட்டிருக்கும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் யாருன்னே தெரியல, நீங்கள் வந்து எனக்காக ஜெபிக்கிறீங்க, என்கிட்ட சாப்பிட்டவங்க, என் கையிலேருந்து காசு வாங்கினவங்க, இன்னைக்கு நான் வியாதிப்பட்டிருக்கிற ஒருத்தர் கூட வந்து பார்க்கல பாஸ்டர். இதான் உலகம், இதான் உலகம். வேதம் சொல்லுகிறது 12 பேர் இருக்கிறாங்க. 12 கோள்கள் தான் அவைகள் தேவ சமூகத்தில் வைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் யாரை சூஸ் பண்ணுறேனோ கோளை செழிப்பாக்குவேன். ஏன் தெரியுமா? அது என்னுடையது, இது என்னுடைய. நீங்க யாருடையவர்கள் என்று கேட்டால், நான் கர்த்தருடையவன், நான் கிறிஸ்துவன், நான் தேவ பிள்ளை. சாட்சி பெட்டிக்கு முன்பாக வருகிற அனுபவம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம். அவர் நம்மை பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும்.
அப்போதான் நம்ம சில வேளை நம்ம காரியம் ஆகணும்னா எப்படி நம்ம அதிகாரிகளுக்கு அப்பப்போ முன்னாடி போய் நின்றுட்டே இருப்போம். ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு பேங்க்குக்கே நீங்கள் போகிறீங்கன்னா பேங்க்கில் உங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு வந்தோன்னா அவர் எப்போ கூப்பிடுவார், எப்போ பேர் சொல்லுவார்னு சொல்லி என்ன பண்ணோம், அப்பப்போ என்ன பண்ணோம், போய் சார் என்றும். ஏன் நம்ம வேலை சீக்கிரமா நம்மளை பார்த்தாகிலும் சீக்கிரமாக வேலை நடக்கலைங்களா? அதே போல தான் நீங்கள் அப்பப்போ இல்லை எப்பவும் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஏதோ தேவைக்காக மாத்திரம் இயேசுவை தேடக்கூடாது. இயேசுவை நீங்கள் எந்த சூழ்நிலை இங்க வாசிக்கிறேன் பாருங்க, ஒரே இரவு தான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 17:7. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். உன்னுடைய பாரம், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய இயலாமைகளை அவர் சமூகத்தில் வைத்துவிடு. ஒன்றும் இல்லாதவைகளை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருக்கு யார் வேணும்னா எல்லா ஆசீர்வாதமா எல்லாம் இருக்கிறவங்க தேவையில்லை, குறையப்பட்டவர்கள் தேவை, கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் தேவை, தீமை அனுபவிக்கிறவர்கள் தேவை, வெறுமையானவர்களை தேவை. அந்த வெறுமையான கோல் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்தார்கள். வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம் சொல்லுது, மறுநாள் இஸ் நெக்ஸ்ட் டே. பாருங்க, மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொளுத்தது. எதுங்க? கோல், ஸ்டிக்கு தான், மேஜிக் கிடையாது. இது சில வேளை மேஜிக் பண்ணுவாங்க, ஸ்டிக்கு மாதிரி எடுத்து அதுக்குள்ளே பூக்கள் கொண்டு வருவாங்க, அதில் நிறைய பண்ணுவாங்க இல்லைங்களா? இது அந்த மாதிரி மேஜிக் இல்லை, இது உண்மையானது. இது இன்னைக்கு வெறும் கோலோட இங்கே வந்திருக்கிறாயா? ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் இழந்து போய் வந்து நிற்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு ரிவைவல் வருமா, என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி நடக்குமா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை நான் காண்பேனா என்று இன்றைக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிற அளவுக்கு என் தேவனால முடியும். ஒரு கோலை செய்ய முடியும் என்றால் இங்கே உட்கார்ந்திருக்கிற எத்தனை பேரை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமையோடு நல்ல கைகளை தட்டி. நீ துளிர் விடுவாய், நீ மீண்டும் எழும்பவாய், நீ மீண்டும் நிற்பாய். நீ விழுந்திருக்கிறாயோ, இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் கைவிடப்பட்ட சில நிலத்தை நீ வாழ்ந்துகிறாயோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டிருக்கிறாயோ, யாருக்கு முன்பாக அவமானத்தோடு வாழ்கிறாயோ, எல்லா மரங்கள் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அவர்களுக்கு முன்பாக அந்த 11 கோலுக்கு முன்பாக உன் கோல் துளிர்விடும், உன் குடும்பம் துளிர்விடும், உன் பிள்ளைகள் துளிர்விடும், உன் வாழ்க்கை துளிர்விடும். இன்றைக்கு அந்த தேவ சமூகம் இந்த தேவாலயத்தில் நிரம்பியிருக்கிறது போலவே நிச்சயமாய் உன் கோல் துளிர்விட்டே அது ஆகும். கர்த்தரிடத்துக்கு வந்தவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெறுமையை அனுப்பவே மாட்டார். இன்றைக்கு வந்த உன்னை கர்த்தர் வெறுமையை அனுப்ப மாட்டாய். புதிதாக வந்தாலும் ஏற்கனவே நீ வந்திருந்தாலும் இன்றைக்கு உன் கோல் துளிர்விடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் குடும்பம் துளிர்விடும். கோல் அல்ல, நீ கோல் தான் வரும்போதுக்கு வந்த மாற்றம் மறுநாள் ஒரே இரவில் சேஞ்ச் பண்ண முடியும். அவன் நினைச்ச ஒவ்வொரு இரவில் எல்லாம் மாத்திட்டு வாருங்க. நான் நினைக்கிறேன், இன்னைக்கு பாடினது போல இன்று இரவில் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். இதுவரைக்கும் நேற்றை கண்ட நாள் இன்றைக்கு நீ காண மாட்டாய். நாளை காண்கிற நாள் அது கர்த்தர் உனக்கு செய்கிற பெரிய காரியமாய் இருக்க போகிறது. விசுவாசித்து கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன் அவமான நாட்கள் முடிந்து போகும், உன்னை குறித்து பரியாசம் பண்ணுகிற நாட்கள், உன்னை பார்த்து முறுமுறுக்கிறவர்கள் நாட்கள் முடிவுக்கு வரும். உன்னை யாரெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ, உன்னை யாரெல்லாம் பரியாசம் பண்ணுகிறாங்களோ, அவங்களுக்கு முன்பாக உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பா. அவர்களுக்கு முன்பாக உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், உன் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும். மற்ற 11 அரிக்கட்டுகள் சாய்ந்தது, உன் அரிக்கட்டு நிமிரும். நீ நிமிருவாய், நீ நிமிர்ந்து நடக்கணும், நிமிர்ந்து நடக்கணும். எங்கேயும் அவமானத்தோடு இருக்கக்கூடாது. எல்லாரோடு கூட நீயும் அல்ல, நீ விசேஷித்தவள்.
விசேஷித்தவர். இன்றைக்கு சபைக்கு வந்த நீங்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கு அந்த சமூகத்துக்கு எப்படி அந்த கோல்கள் வந்தது போலவே அங்காவது ஒரு கோல் தான், இங்க எல்லாருடைய கோலை என் ஆண்டவர் துளிர்விட செய்வார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கை, இன்னும் சத்தமாய் கைகளை தட்டி. என்ன துளிர்விடும் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 58 அதிகாரத்தில் 8 வசனத்தில், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுகம் சீக்கிரம் வரும். உன் சரீரத்துக்கு ஆரோக்கியம் வரும். உன்னுடைய எல்லா பலவீனத்தில் அவர் பலம் பூரணமாய் விளங்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமான் மொர்தெகாய் எஸ்தரை குறித்து நாம் வசனங்கள் வீட்டிலே வாசிக்கலாம். எஸ்தர் 3 அதிகாரத்தில் 2 வசனத்தில், மொர்தெகாய் வாசலில் உட்கார்ந்தவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். அவன் ஆனால் அவன் வளர்த்த பொண்ணு ராணி உள்ள உட்கார்ந்துருக்கான். ஆனால் இவனோ வாசலிலே உட்கார்ந்தவன். பாருங்க, எல்லாவனும் அற்பமா பார்த்தாங்க. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. எஸ்தர் 6 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறது, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவர் கேட்குற, எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது என்னை குறித்து எழுதியிருந்தா அந்த புத்தகங்கள் கொண்டு வாங்க, படிங்க, நான் கேட்கணும்னு சொன்ன பொழுது, எத்தனையோ இரவு நல்லா தூங்கின ராஜா மொர்தெகாயாவுக்காக ஒரு தூக்கமே வராமல் பண்ணினான். இன்னைக்கு உனக்கு ஒரு நன்மை செய்ய, உனக்கு ஒரு உயர்வை கொடுக்க தடுக்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவர் மாற்றி அவங்களுக்கு தூக்கம் வர வைக்காமல் உனக்கு ஏதாவது செய்யும்படி கர்த்தர் செய்வார். 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, நமக்காக பிரச்சனை பண்ணதுக்கு தூங்காமலே பிரச்சனை பண்ணுவாங்க, தூங்கவே மாட்டாங்க. பிரச்சனை பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓயவே மாட்டாங்க. காலையில் பண்ணுவாங்க, சாயங்காலம் பண்ணுவாங்க, மத்தியானம் பண்ணுவாங்க, நைட்டு பண்ணுவாங்க. சில வேளையில் நம்மளை பற்றி நைட்டு தூங்காம கூட யோசித்தே இருக்கலாம். அந்த தூக்கம் வேற. இந்த தூக்கம் என்ன தெரியுமா? உனக்கு நன்மை செய்யும்படி என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நீ செய்த நன்மைக்கு நிச்சயம் நன்மை நடக்கும். நீ செய்த நன்மையான காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்தனே, அவங்க செய்யலன்னா பல கர்த்தர் உனக்கு செய்வா. இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணார். என்னன்னா, ஒரு காலத்தில் இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, இந்த ராஜாவை ரகசியமாக கொல்லணும்னு நினைச்சாங்க. மொர்தெகாய் அந்த வாசலில் இருந்தனால கேட்டாயோ, ராஜாவை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போய் எஸ்தர் போய் சொன்னார், இந்த மாதிரி ராஜாவை கொல்லுறதுக்கு ஒரு ஆலோசனை சதி திட்டம் தீட்டுறாங்க, நீ பார்த்துக்கணும். பார்த்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள 2 பேரும் தூக்கிலிட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு இரவு தூக்கம் வரவில்லை. ஏன் வரல? மொர்தெகாயா எப்பவுமே வாசலில் இருக்கிறான். இவனை எப்படி ஆகிலும் உயர்த்த என்பதற்காக ஆமானுடைய ஸ்தானத்தை தள்ளி தேவன் இந்த ரகசிய ராஜாவுக்கு தூக்கம் வராம கேட்கிறாரு, படிக்க சொல்றாரு. அப்ப கேட்கிறாரு, அப்பா இவ்வளவு உயிரை காப்பாத்தினானே, இவனுக்கு ஏதாவது மரியாதை செய்தீங்களா, இவனுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தீங்களான்னு கேட்டாக்கா அப்ப சொன்னாங்க, எதுவுமே கொடுக்கல. அப்ப சொன்னார், அவனுக்கு நாளைக்கே கனம் பண்ணு, நாளைக்கே உயர்வு. நான் நினைக்கிறேன் விசுவாசி, நாளை உனக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும். நல்லா விசுவாசிக்கிறவங்க கைகளை தடி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இப்போ நாம விசுவாச பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லி, நாளைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சரி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நாளைக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கும். நான் நினைக்கிறேன், நாளை கர்த்தருடைய நாள், நாளை கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறார். நாளை தினத்தில் நீ பார்க்காத ஏதோ ஒன்றை என் தேவன் செய்வார். ஒரு கனம், மகிமை, மரியாதை எல்லாம் மொர்தெகாய்க்கு கர்த்தர் கொடுத்தது போலவே உனக்கும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆரோனின் கோல் துளிர் விட்டது போலவே உன் வாழ்க்கை துளிர்விடும். அது பட்டு போனது தழைக்க பண்ணார், கோல் தான் துளிர்விட செய்தார். 3வது ஒரு காரியத்தை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷம் 12 அதிகாரம் 9-10. மத்திய சுவிசேஷம் 12 அதிகாரம் 9-10. இயேசு அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜபாலயத்தில் பிரவேசித்தார். பாருங்க, அது கை எப்படிப்பட்டதுன்னா சூம்பின கை உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, அவன் கை ரொம்ப சூம்பி, ஒரு கை நல்லா இருக்கு, ஆனா இன்னொரு கை ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இந்த கை போல இது இல்லை. நான் சொன்னது போல பாழாய் பட்டு போனதை தழைக்க பண்ணினவர், வெறும் கோலை துளிர்விட செய்தவர்,
இங்கே மூன்றாவது வாசிக்கிறோம், ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு பக்கம் நல்லா இருக்கு பாஸ்டர், இன்னொரு பக்கம் செயல்படல. அநேகருக்கு நான் கேட்கிறேன், சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு கை என்னால வேலை செய்ய முடியல பாஸ்டர், ஒரு கை அடிக்கடி ஒரு மாதிரி அது செயலழுத்து போகுது, இதுல உணர்வே இல்லாம இருக்கு. இந்த கை போல இந்த கையில நீங்க டாக்டர் கிட்ட கூட போய் கேட்கும்போது செக் பண்ணி சொல்லுவாங்க, இந்த கை நல்லா இருக்கு டாக்டர், இந்த கை வீக்கா இருக்கு. ஆனால் சரீரம் ஒன்று தானே, எப்படி இது மாத்திரம் தனியாக வீக் ஆகிடும்? ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுக்கறதுனால. சரி, இங்கே வாசிக்க சூம்பி போயிருக்கு, ஷார்ட், நோ யூஸ், பிரயோஜனமற்றது, சரீரத்தில் தான் இருக்கு, பட் நோ யூஸ். இன்னைக்கு நான் நினைக்க, ஐயோ சரீரத்திற்கு இந்த பலவீனம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கு, அதனால முழு சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இயேசு வருகிறாரு, வந்து அங்கே பார்த்து சொல்லுகிறாரு அந்த மனுஷனை பார்த்து. 13வது வசனம் வாசிக்கலாம், மத்தியோ 12:13. பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான். ஆமென். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. மறு கையை போல மாறிச்சுங்க. இன்னைக்கு உன் சரீரத்தில் பாதி பகுதி நல்ல ஒர்க் ஆகுது, நல்ல வேலை செய்து, மீதி பாதி செயலற்று போயிருக்கும் என்றால், இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது உன் முழு சரீரத்தையும் கர்த்தர் செயல்படுத்துவார். உன்னுடைய கைகள், கால்கள், விரல்கள் எல்லாவற்றும் என் தேவன் பலத்தால் இடைகட்டி உன்னை ஆண்டவர் பலத்தின் சத்துவத்தை பெருக பண்ண மறு கை போல மாறும். மறு கை போல மாறும். உன் கை ஒரு பக்கம் வீக், இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங் இல்லை, ரெண்டு பக்கமே உனக்கு ஆண்டவர் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜெபாலயத்தில் வந்த பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா? கை நீட்டின பொழுது அதர் இன்னொரு மறு கையாய் மாறிச்சு. நினைக்கிறாய், இப்படி இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது. இது நடந்தா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும் பாஸ்டர், என் பிள்ளைக்கு இது நடந்தா நல்லா இருக்கும். அது நடக்கும். அவன் எத்தனை நாள் வந்து யோசிப்பான், இந்த கை மாதிரி இது இல்லையே, இந்த கை மாதிரி இது இல்லையே, இது எனக்கு சரீரத்தில் தானே இருக்கு, இது இல்லையே 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? எது இல்லை என்று இங்கே வந்திருக்கிறாயோ அது அத்தனையும் இயேசுவனுக்கு திரும்ப தரப்போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை எதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு இருக்கு நினைத்து இது இருந்தால் நல்லா, அது இருக்க போக, அதுதான் எனக்கு தீர்க்க தரிசனம். வசனமே என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற கர்த்தர். இனி உன் கைகள் அப்படியே ஆக கடவது.